Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா as long as. இந்த as long as வந்து எங்க யூஸ் பண்ணலாம், இத யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த as long as எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன், நம்ம கண்டிஷனா சொல்ற இடத்துல இந்த as long as யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து இப்ப பாருங்க, இத வந்து ரெண்டு விதமா, இப்ப only if யூஸ் பண்ற இடத்துலயும் இந்த as long as யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல until இல்லனா till யூஸ் பண்ணுவோம்ல, இது யூஸ் பண்ணக்கூடிய இடத்துலயும் நம்ம இந்த as long as யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம கண்டிஷன் சொல்ற இடத்துல, கண்டிஷனா சொல்ற இடத்துல இந்த as long as யூஸ் பண்ணுவோம். பாருங்க, only ifனா மட்டும்தான், நீ வந்து படிச்சா மட்டும்தான் நான் உன்னை விளையாட விடுவேன் அப்படி நம்ம சொல்லுவோம்ல. அப்போ படித்தால் மட்டும்தான், நீ படிச்சாதான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த only if யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த கண்டிஷனா சொல்ற இடத்துல நம்ம as long as யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல until till, இது வந்து வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீ வரும் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அதே போல 9 மணி வரைக்கும், அடுத்த வாரம் வரைக்கும் அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அடுத்த வாரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது until இல்லனா till யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுல எது யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஆனா அந்த இடத்துல நம்ம as long as யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கண்டிஷனா நம்ம சொல்ற இடத்துல அந்த as long as யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். பாருங்க, நீ படிச்சால் மட்டும்தான், இது நீ படித்தால்தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீ படிச்சா மட்டும்தான் நான் உன்னை விளையாட விடுவேன். நம்ம பேச்சு வாக்குல என்ன சொல்லுவோம், நீ படிச்சாதான் நான் உன்னை விளையாட விடுவேன் அப்படி சொல்லுவோமா, அதே தான் இது. ஓகே, படிச்சாதான் இல்ல படிச்சா மட்டும்தான் அப்படின்னு சொல்றது, நான் உன்னை விளையாட விடுவேன். அந்த மட்டும்தான் அதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் only if. ஓகே, இந்த இடத்துல only if யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம வந்து ஒரு கண்டிஷனா நம்ம சொல்ற இடத்துல இந்த as long as யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தப்பு கிடையாது. அப்ப சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, நீ படித்தால் மட்டும்தான், இது ஒரு செட்டு, நான் உன்னை விளையாட விடுவேன் அடுத்த செட்டு. அப்ப இதுல ரெண்டு நிகழ்வு இருக்கு. இந்த ரெண்டு நிகழ்வுல நான் இத ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். இல்ல எதை எடுத்தாலும் ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் நான் இதை எடுக்கிறேன், நான் உன்னை விளையாட விடுவேன். இதை எப்படி எடுக்கிறதுன்னு பாப்போமா? பாருங்க, நான் உன்னை விளையாட விடுவேன், ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம். அப்ப இது எப்படி? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து ஃபியூச்சரை மெயின் பண்றதுனால நம்ம இங்க என்ன செய்வோம், will. அடுத்து விளையாட விடுவேன், அப்போ ரெண்டு இது இருக்கு. என்னது? verb. விளையாடுறது ஒரு செயல், விடுவேன் அது என்னது? verb தான். அப்போ விடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா let. ஓகே, ஒன்னா அலோ பண்றது, ஒரு செயலை செய்ய விடு, தூங்க விடு, படிக்க விடு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த விடு அப்படிங்கிறதுக்கு நம்ம let யூஸ் பண்ணுவோம். அதே இது, நீ இதை செய்தா நான் உன்னை விளையாட விடுவேன், நான் தூங்க விடுவேன், நான் படிக்க விடுவேன், நான் உன்னை டிவி பார்க்க விடுவேன், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த விடுவேன் அதுக்கும் நம்ம let யூஸ் பண்ணுவோம். ஓகே, விடுவேன் அதுக்கும் let. அப்ப இங்க என்ன? let போடணும். அடுத்து let போட்டுட்டு அடுத்து யார விடுவேன்? உன்னைனா you. இந்த let போட்டாச்சு. letக்கு அப்புறம் நம்ம அந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். ஓகே, யார விடுறதோ அவங்கள மென்ஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்துதான் இந்த விளையாட, அது வந்து மெயின் வெர்பா அப்படியே எழுதணும். விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? play. ஓகே, இத வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எதுவும் எழுதக்கூடாது. இந்த விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? play. அத அப்படியே எழுதணும். ஓகே, இது வந்து வெர்ப் V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்போ I will let you play அப்படின்னா நான் உன்னை விளையாட விடுவேன். எப்போ? நீ படிச்சால் மட்டும்தான், நீ படிச்சாதான் அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்ப அந்த மட்டும்தான், இப்போ இந்த சென்டென்ஸ்ல லாஸ்ட் அந்த மட்டும்தான் இருக்குல்ல, அத ஃபர்ஸ்ட் எழுதணும் இந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி. அப்ப இதை எப்படி எழுதுறது? only ifக்கு பதிலா நம்ம எதை எழுதணும்? as long as. ஓகே, அடுத்து என்ன? நீ படித்தால், அப்போ சப்ஜெக்ட் என்ன? நீனா you. அடுத்து படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்டடி. இப்போ இங்க வந்து பாருங்க, ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறோம். அப்போ அடுத்த செட் நம்ம எழுதும் போது அது பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, அப்ப படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்டடி. அவ்வளவுதான். ஓகே,
அப்போ நீ படிச்சா மட்டும்தான் இல்ல நீ படிச்சாதான் நான் உன்னை விளையாட விடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு I will let you play as long as you study. இந்த as long as இதுக்கு பதிலா நம்ம only if யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம மட்டும்தான் அதுக்கு only if யூஸ் பண்றது. ஓகே, அப்ப I will let you play as long as இல்லனா only if you study. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நீ உன் வீட்டு பாடத்தை முடிச்சாதான் உன்னால டிவி பார்க்க முடியும். நம்ம சொல்லுவோம்ல, நீ உன் வீட்டு பாடத்தை முடித்தால்தான், முடிச்சா மட்டும்தான் என்னது உன்னால டிவி பார்க்க முடியும். ஒரு கண்டிஷனா சொல்ற இடத்துல நம்ம as long as யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப பாருங்க ரெண்டு செட் இருக்கு, ரெண்டு நிகழ்வு இருக்கு. இல்ல எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். நான் இதை எழுதிருக்கேன், உன்னால் டிவி பார்க்க முடியும். இது எப்படி எழுதுறது பாருங்க. சப்ஜெக்ட் என்ன? உன்னால், உன்னால்னா யூ. அடுத்து டிவி பார்க்க முடியும், முடியும் ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னா அங்க கேன் யூஸ் பண்ணுவோம், கேன். அடுத்து டிவி பார்க்க, பார்க்கிறதுக்கு டிவிய மென்ஷன் பண்ணி நம்ம பார்க்கன்னு சொல்லும் போது அங்க வாட்ச், வாட்ச் டிவி. ஓகே, அப்போ உன்னால டிவி பார்க்க முடியும்னா யூ கேன் வாட்ச் டிவி. ஓகே, அடுத்து என்ன? எப்போ? நீ உன் வீட்டு பாடத்தை முடிச்சாதான், முடிச்சால் மட்டும்தான் அப்படின்னு சொல்றது. அந்த இடத்துலதான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? as long as. மற்றபடி என்ன யூஸ் பண்ணுவோம்? only if. ஓகே, இந்த as long as க்கு பதில் only if யூஸ் பண்ணுவோம். ஒரு கண்டிஷனா நம்ம சொல்றோம்னா as long as யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகே, as long as. அடுத்து என்ன? நீ உன் வீட்டு பாடத்தை முடித்தால். அப்ப என்ன? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து வீட்டு பாடத்தை முடித்தால், முடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? finish. இப்ப பாருங்க, இங்க நம்ம can யூஸ் பண்ணி பேசுறோம். இந்த மாடல் வெர்ப் can, should, would, must இதெல்லாமே என்னது? மாடல் வெர்ப்ஸ். இந்த மாடல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த சென்டென்ஸ்ல பேசுறோம்னா அடுத்த சென்டென்ஸ் நீங்க பிரசன்ட் ஃபார்ம், அதாவது சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல எழுதலாம். சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வெர்ப். வெர்ப் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். அடுத்து ரிமைனிங் இருக்குது. உன் வீட்டு பாடத்தை, உன்னுடைய வீட்டு பாடத்தை அப்படின்னு சொல்லும்போது your homework. ஓகே, அப்போ நீ உன் வீட்டு பாடத்தை முடிச்சாதான் உன்னால டிவி பார்க்க முடியும்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது? You can watch TV as long as you finish your homework. Okay, you can watch TV as long as you finish your homework. Next, நான் உன்னுடன் இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை தொட முடியாது. நம்ம இதை சொல்லுவோம்ல, நான் உங்கூட இருக்கிற வரைக்கும், இங்க பாருங்க வரைக்கும், யாரும் உன்னை தொட முடியாது. நம்ம முன்னாடி எல்லாம் அந்த வரைக்கும் அப்படின்னாலே என்ன போடுவோம்? நீ வரும் வரைக்கும், நீ சாப்பிடும் வரைக்கும், அடுத்து நீ படிக்கிற வரைக்கும். அப்ப அந்த வரைக்கும் அதுக்கு until இல்லைன்னா till யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ரெண்டுல ஒன்னு யூஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு கண்டிஷனா நம்ம சொல்லும் போது as long as யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எது யூஸ் பண்ணாலும் அவ்வளவு ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. சரியா? அப்ப பாருங்க, நான் உன்னுடன் இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை தொட முடியாது. இது என்னன்னா as long as எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்போ இந்த செட் எடுப்போமா? இந்த நிகழ்வு யாரும் உன்னை தொட முடியாது. அப்போ யாரும் அப்படின்னு சொல்லும்போது no one இல்லைன்னா நோபடின்னு சொல்லிக்கலாம். ஓகே, no one இல்லைன்னா nobody. இததான் சப்ஜெக்டா எடுத்திருக்கோம். அடுத்து என்ன வரணும்? verb. இங்க பாருங்க, உன்னை தொட முடியாது. முடியும் அப்படின்னா கேன், முடியாது அப்படின்னா நெகட்டிவ், அதுக்கு can't. இது cannot இப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த cannot ஓட ஷார்ட்டா தான் நம்ம can't சொல்லுவோம். ஆனா இங்க நம்ம can't இப்படி நெகட்டிவ்ல எழுதக்கூடாது. ஏன்னா no one, இந்த no one nobody வந்துச்சுன்னா அடுத்து நம்ம அதை நெகட்டிவ்ல வேற வேர்ட்ஸ் எழுதும் போது நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ண கூடாது. அப்ப இங்க என்ன வரணும்? கேன் தான் வரும். இல்ல கான் எதுவுமே போடக்கூடாது, நெகட்டிவ் சிம்பிள் போடக்கூடாது, பாசிட்டிவ்ல தான் எழுதணும் கேன். அடுத்து என்ன வரணும்? verb. verb என்ன? தொடுறது. தொடுறதுக்கு டச். அடுத்து யார? உன்னை. உன்னைனா யூ. ஓகே, அப்போ யாரும் ஒண்ணு தொட முடியாது அப்படின்னா no one can touch you. no one can touch you. அடுத்து எப்போ? நான் உன்னுடன் இருக்கிற வரைக்கும். அந்த வரைக்கும் அதுக்கு தான் என்ன போடுவோம்?
as long as. அடுத்து நான் உன்னுடன் இருக்கிற வரைக்கும். அப்ப இங்க என்னது மெயின் verb வரல. அந்த இருக்கிற அப்படின்னு சொல்லும் போதே இருன்னு வந்தாலே அங்க be verb யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். அப்ப மெயின் verb வராத பட்சத்துல நம்ம be verb தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் பாருங்க இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம மாடல் verbs யூஸ் பண்ணி பேசுறோம்னா அடுத்த சென்டென்ஸ் நம்ம எழுதும் போது அத சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் எழுதுவோம். அப்ப பாருங்க நான் உன்னுடன் இருக்கிற சிம்பிள் பிரசன்ட்க்கு be verb என்னலாம் வரும்? am, is, are. இந்த மூணு be verb தான் இல்ல ஒன்னதான் யூஸ் பண்ணுவோம். அதுல பாருங்க சப்ஜெக்ட பொறுத்து. சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? நான், I வந்தாலே அடுத்து என்ன போடணும்? am. ஓகே, I am. அடுத்து உன்னுடன். உன்னுடன் சொல்லும்போது என்னது? with you. உன் கூட, உன்னுடன் அப்படின்னா with you. ஓகே, அப்போ நான் உன்னுடன் இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை தொட முடியாது அப்படின்னா no one can touch you as long as I am with you. Okay, no one can touch you as long as I am with you. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நீ சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக இருப்பேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் நானும் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க, நீ சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் இது ஒரு செட். அடுத்து நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் சந்தோஷமாக இருப்பேன் இதை எப்படி எழுதலாம்? ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம பேசுறோம். அப்ப என்ன? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் I, அடுத்து சந்தோஷமாக இருப்பேன். இங்க வந்து verb வரல, தன்னுடைய நிலையை சொல்றோம், தான் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க be verb தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம பேசுறோம். அப்ப என்ன? ஃபியூச்சரை மீன் பண்ணி பேசும்போது be verb என்ன யூஸ் பண்ணுவோம்? will be. will be. அடுத்து சந்தோஷமாக happy. ஓகே, I will be happy. நான் சந்தோஷமாக இருப்பேன். எப்போ? நீ சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும். அந்த வரைக்கும் அதுக்கு என்ன போடணும்? as long as. அடுத்து நீ, நீனா சப்ஜெக்ட் you. அடுத்து என்ன வரணும்? இங்க வந்து will be ஃபியூச்சரை மெயின் பண்ணி போடுறோம். சோ இங்க வந்து என்னது? பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். அப்ப சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம்னா you போட்டுட்டு இங்கேயும் பாருங்க சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும். அந்த சந்தோஷமாக இருக்கிறது, கவலையா இருக்கிறது இதெல்லாம் தன்னுடைய நிலையை சொல்றது. அப்ப இங்க be verb தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன? பிரசன்ட்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா am, is, are. இந்த மூணுல ஒன்னு. அப்போ you வந்தாச்சுன்னா இங்க are தான் யூஸ் பண்ணணும். you are happy. ஓகே, நீ சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா I will be happy as long as you are happy. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நீ கடினமாக படிச்சாதான் நீ எக்ஸாம்ல பாஸ் ஆகுவ. ஓகே, கடினமானா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறது. ஓகே, அப்ப என்ன? பாஸ் ஆவாய், ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறோம். இது எப்படி எழுதுறது? நீ எக்ஸாமில் பாஸ் ஆவாய். அப்போ you ஃபியூச்சரை மெயின் பண்ணும்போது will. இங்க will be ஏன் போட்டோம்னா இங்க வந்து மெயின் verb கிடையாது, இது தன்னுடைய நிலையை சொல்றது. இங்க வந்து verb வந்திருக்கு, பாஸ் ஆகுறது. அப்ப will போட்டுட்டு அடுத்து verb பாஸ். அடுத்து எதுல? எக்ஸாமில். அப்ப the exam. நீ எக்ஸாமில் பாஸ் ஆவானா you will pass the exam. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் எப்போ? நீ கடினமாக படித்தால்தான், படிச்சாதான் அப்படின்னு சொல்றது. அப்போ as long as. ஓகே, அடுத்து என்ன? நீ, நீனா you சப்ஜெக்ட். இங்க பாருங்க will சேர்த்து பேசியிருக்கோம். அப்ப ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறதுனால அடுத்த செட் இது வந்து என்னது? பிரசன்ட் ஃபார்ம்ல தான் நம்ம பேசணும். அப்ப சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்து என்ன? verb. கடினமாக படிக்கிறது. படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்டடி. எப்படி? கடினமாக, hard. ஓகே, அப்போ நீ கடினமாக படிச்சாதான் நீ எக்ஸாம்ல பாஸ் ஆவ அப்படின்னு சொல்றதுக்கு you will pass the exam as long as you study hard. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது ஹோம்வொர்க். நீ அமைதியாக இருக்கிற வரைக்கும் உன்னால இங்க தங்க முடியும். ஓகே, அப்போ இது எப்படி சொல்றது? நீ அமைதியா இருக்கிற வரைக்கும் உன்னால இங்க தங்க முடியும். இது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ்.